அதிமுகவும் பிஜேபியும் இயற்கையாக அமைந்த கூட்டணியா நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். பார்த்தீங்களா? அதை பற்றி பார்ப்போமா? அனைவரும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவும் பிஜேபியும் இயற்கையாகவே அமைந்த கூட்டணி. அன்று நாங்கள் பிரிஞ்சிருந்தோம், அன்னைக்கே நாங்கள் ஒன்று சேர்ந்துருந்தோம் அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் 25 இடங்களை நாங்கள் பிடிச்சிருப்போம். ஆனால் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம், திமுகவை கண்டிப்பாக வீழ்த்துவோம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு. இது இயற்கையாக அமைந்த கூட்டணியா? எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பேசுங்க, எது வேணாலும் பேசுங்க, எப்படி வேணாலும் பேசல. அரசியலில் யார் எப்படி வேணாலும் பேசலாம், விமர்சனம் வைங்க, அது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த இயற்கையான கூட்டணி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் ஒரு புள்ளி இருக்குது. இது அதிமுகவும் பாஜகவும் இயற்கையாக அமைந்த கூட்டணியா? யாருக்குமே சொல்லாமல் கொள்ளாமல் தமிழ்நாட்டில் ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் இங்கேருந்து ஓடோடி போய் 4 காரு மாறி அமித்ஷா அவர்களுடைய காலில் விழுந்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. நிர்பந்தத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்திட்டு வந்தார். இது இயற்கையாக அமைந்த கூட்டணி இல்லை, நிர்பந்திக்கப்பட்டு அமைந்த கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறத பற்றி மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒரு ஆலோசனை நடத்தலையே. கட்சியில் மூத்த முன்னோடிகளாக இருக்கக்கூடிய ஆர்டியுமே ஆலோசனை நடத்தலையே. இந்த கூட்டணியினால் அதிமுகவில் இருந்து பல பேர் திமுகவில் போய் சேர்ந்தது தான் மிச்சம். எடப்பாடி பழனிசாமி சாதித்தது அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே மிதுனை காப்பாற்றி ஆகணும், தன்னுடைய மகனை, இது மாமன் மச்சான்களை காப்பாற்றி ஆகணும், சம்பந்திகளை காப்பாற்றி ஆகணும். ஃபைல் கையில் இருக்குது, எப்படியாவது நம்ம கிழக்கு பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலையும் எண்ணத்துலையும் இன்றைக்கி பிஜேபியில் போய் கூட்டணி வச்சார் எடப்பாடி பழனிசாமி. இல்லைன்னா யாருக்குமே சம்மதமே கிடையாது. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு யாருக்கும் சம்மதம் கிடையாது. கேபி முனுசாமிக்கு சுத்தமாகவே கிடையாது. சிவி சண்முகம் பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. இங்கே டி ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் நான் தோற்றதுக்கு முழு காரணமே பிஜேபி தான். பிஜேபினால தான் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எனக்கு ஓட்டு போடலை. நான் தோற்க வேண்டிய ஆளா? முடிசூடா பண்ணனா 25 வருஷம் நான் வெற்றி பெற்றிருக்கேன். இந்த ராயபுரம் தொகுதியில் நான் தோற்க வேண்டிய ஆளா? இந்நேரம் பிஜேபியோட கூட்டணி வைக்காமல் இருந்தாங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு போட்டுப்பாங்க. இந்நேரம் நான் சட்டமன்றத்தில் நான் போயிருப்பேன். என்னை தோக்கடித்ததே பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் ஜெயக்குமார். இப்படி ஆட்களெலாம் வச்சுக்கிட்டு நம்ம ஆலோசனை பண்ணி நம்ம கூட்டணி வைக்கிறதுக்கு பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்ப்பு கிளம்பு சொல்லிவிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய் கூட்டணியை உறுதிப்படுத்தி வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இது நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணி இயற்கையாகவே அமைந்த கூட்டணியா? இயற்கையாகவே அமைந்த கூட்டணி இல்லை, நான் திரும்பியும் சொல்கிறேன், அது நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான். இந்த கூட்டணினால் யாருக்கு லாபம் அப்படின்னா நயினார் நாகேந்திரனுக்கு லாபம், எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம், அவ்வளவுதான். அதிமுகவினுடைய அபிமானியாக இருக்கக்கூடியவங்க, அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராகவே ஏற்றுக்கிறல. அப்படி பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களையாவது அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார்ல, நான் 2 கோடி தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னா அது ஒரு விளம்பரத்துக்காக மட்டும்தான் அவர் பயன்படுத்திக்கிறார் தவிர தொண்டர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக எந்த இடத்துலையும் ஏற்றுக்கிறல. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நான் தான் அப்படின்னு சொல்லி போய் களத்தில் இருந்தார். மக்கள் செல்வாக்கு என்கிட்ட இருக்குன்னு சொல்லி போனார். தொண்டர்கள் ஏன் பக்கம்தான் இருக்குன்னு போனார். ஏன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தோத்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் ஏன் புறக்கணிச்சார். அப்போ 2024 ஏன் தனித்து களம் கண்டார் அப்படின்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான சண்டை, 2 பேருக்குமான சண்டையில் கூட்டணி விட்டே வெளியில் வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ தன்னுடைய சுயநலத்துக்காக கூட்டணியினுடைய வெற்றியவே தடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. புரியுதா? அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா மத்தியில் பிஜேபி ஆளணும், மோடி பிரதமராக வரணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஓட்டுகளாக போட்டுட்டு ஒரு 5-6 சீட்டுகளாலும் ஜெயிச்சுருக்கலாம். அதை தடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, இப்போ நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம், நாங்கள் திமுகவை வீழ்த்திடுவோம், நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இல்லையா? இப்போ எப்படி திமுகவை வீழ்த்த முடியும்? 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க, டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, ஜிகே வாசன், அப்போ ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்படி எல்லாரும் இருந்துமே என்டிஏ கூட்டணி 18% வாக்கு வாங்குதுன்னா அதுக்கு முழு காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்கள் தான். இன்றைக்கி அந்த என்டிஏ கூட்டணியை விட்டு 2 பேருமே விலகி வந்துட்டாங்க.
இப்போ போய் நான் வந்து ஆட்சி அமைச்சிடும் அப்படின்னு சொல்லி எந்த கணக்கில் நயினார் நாகேந்திரன் பேசுகிறாருன்னா, என்டிஏ கூட்டணி நாங்கள் வந்து பாஜகவுக்கு வந்து தனியாக வந்து ஒரு 11% வாக்குகள் இருக்குது, எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு 20% வாக்கு இருக்குது, நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. தன்னுடைய அரசியலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு. கட்சியினுடைய வெற்றிக்கு அது உதவாது. தன்னை வேணால் முன்னிலைப்படுத்திக்கலாம். நயினார் நாகேந்திரன் வந்து இப்படிலாம் பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்லி தன்னை வேணால் முன்னிலைப்படுத்திக்கலாமே தவிர, ஆனால் அது கட்சியினுடைய வெற்றிக்கு வந்து எந்த வகையிலும் வந்து உதவாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இந்த இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அவங்களால வெற்றி பெற முடியுமா? இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களே கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறாரு. எப்படி வந்து வெற்றி பெறுவார்? கொங்கு மண்டலத்தில் பிஜேபி வளருதுங்கிறீங்க, கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டைன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசுகிறாரு. இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டு நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் இனிமேல் வந்து அதிமுக வெற்றி பெற முடியுமா? திமுக வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை பூரா செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு பாருங்கள். தன்னை எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாத்தையுமே வந்து கட்சியை விட்டு நீக்கிறாரு. எதுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க? கட்சியினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி தான் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அவங்கள பூராத்தையும் கட்சி விட்டு நிற்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே வந்து வாக்கு வங்கியாக இருக்கக்கூடியவங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெளியில் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமினால் தேர்தல் சந்தித்து வெற்றி பெற முடியுமா? இன்றைக்கி அதிமுக கொங்கு மண்டலத்தை என்ன நிலைமையில் இருக்குது? மோசமான ஒரு சூழலில் இருக்குது. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணி அவர்கள் இருந்தாலுமே அவர் தொகுதியை வேணால் தக்க வச்சுக்கலாமே தவிர மற்ற தொகுதிகளில் செங்கோட்டையனுக்கும் ஆதரவாளர் இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கோயம்புத்தூரில் ஆதரவாளர் இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஓட்டு போட்டால் தானே பிஜேபியில் இருக்கிறவங்களே இன்றைக்கி வந்து செங்கோட்டையனை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியினுடைய பிளவை வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து முயற்சிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் நம்பவே இல்லை. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்குது. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் அந்த இடத்துல இருந்தாங்க. அதனால என்டிஏ கூட்டணிக்கு 12% வாக்குகள் வந்து கிடைச்சது. இந்த வாக்கை வச்சுக்கிட்டு தான் இப்போ எல்லாருமே வந்து அதிமுகவை மிரட்டுறாங்க. எங்கள்கிட்ட 18% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 18% எப்படி வந்ததுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். 18% சும்மா வந்திருக்குமா? பிஜேபிக்குன்னு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத வாக்கு இருக்குது? போன சட்டசபை தேர்தல் 2021 பார்த்தீங்கன்னா வெறும் 2.5% தான் அவங்களோட வாக்கு சதவீதம். இப்போ ஒரு வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரனையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை இணைச்சி இந்த தேர்தலை சந்தித்ததுனால இந்த கூட்டணிக்கு 18.5%, அவங்க பிஜேபி நின்ற இடங்களில் ஒரு 11%, அவ்வளோதான். அந்த ஓட்டுகள்லாம் இனிமேல் வந்து விழுகுமா? எடப்பாடி பழனிசாமிகிட்ட 20% வாக்குகள் இருக்குது அப்படின்னா 20% வாக்கு வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு விழக்கூடிய சூழல் இருக்கா? இன்றைக்கி தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து அதிமுகவுடைய பெரும்பான்மை வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகம் நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறது எதை வச்சு அதை சொல்கிறாரு அப்படின்னா, திமுகவை எதிர்க்கணும், மக்கள் நம்ம நம்பணும். இது வந்து செய்தி ஊடகங்களில் வந்து ஒரு செய்தியாக மாறணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் அவங்களுடைய வந்து பேச்சு. அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுகவோடு பிஜேபி கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கூட்டணி வந்து வலுவாக இருக்கும். ஒருங்கிணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தனி செல்வாக்கு எதுவுமே வந்து கிடையாது. இந்த முறை 2026 சட்டசபை தேர்தலில் எது நோக்கி திமுகவை வீழ்த்த போகிறோம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இல்லையா? ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியுமா? பிஜேபினால் அது வந்து சாத்தியமா? இப்போ திமுக வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இருக்காங்க. அந்த கூட்டணியை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமினால் ஃபைட் பண்ண முடியுமா? வேணா பாருங்கள். அதிமுகங்கிற ஒரு கட்சி கொடி சின்னம் இருக்குது, அதனால நம்ம தான் அதிமுக அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சின்னத்துக்கு விடுகிற ஓட்டு தான் விடுமே தவிர எடப்பாடி பழனிசாமிக்குன்னு எந்த செல்வாக்கும் கிடையாது. அவருக்கு ஓட்டு விடுவே கிடையாது. அவரை நம்பி பிஜேபி வந்து நாங்கள் வந்து வலுவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பிஜேபியும் ஒரு உள்நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தகுதியான ஆள், அவர் மேலே குதிரை தாண்டலாம், அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அவர் ஏதாவது எதிர்த்து பேசினார்னா நம்ம இப்படி தூக்கி போட்டுடலாம், உடனே பயந்துருவார். அப்போ அதனால் பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தகுதியான ஆளுன்னு சொல்லிவிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி தலையில் மிளகா அரைக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. பிஜேபியினுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தகுதியான நபர், அவர்கிட்ட வந்து கூட்டணி வச்சுக்கலாம் சொல்லுது. இப்படி தான் கூட்டணி வந்து வச்சாங்க. அதனால் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுனால நாங்கள் திமுகவை வீழ்த்திடுவோம் அப்படின்னா அதெல்லாம் முடியாத காரியம். ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியம். ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னா
எடப்பாடி பழனிசாமி 2026க்கு பின்னாடி இருக்காரா இல்லையாங்கிறது சந்தேகமாயிரும். இதில் பிஜேபிலாம் எங்கே போய் கிடக்குறாங்கன்னே தெரியாமல் போயிடும். எடப்பாடி பழனிசாமி வெறுப்பவர்கள் தான் அதிகம். இன்றைக்கி அதிமுக பிஜேபி கூட்டணி வெறுப்பவர்கள் தான் அதிகம். இந்த வெறுப்பவர்கள் பூரா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்களுக்கு ஏன் கூட்டணிக்கு ஓட்டு போடணும், ஏன் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிவிட்டு மாற்றுன்னு சொல்லி ஒருத்தர் வர்றாருல தமிழக வெற்றி கழகம், அவருக்கு போய் ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்போ நயினா நாகேந்திரன் பேசுகிறது எடப்பாடி பழனிசாமியை முழுக்க முழுக்க சந்தோஷப்படுத்துறது தான். நன்றி, வணக்கம்.